ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பேப்பரில், அதாவது 11 ஜூலை 2025 இன்றைக்கி பேப்பரில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். குடியுரிமை ஆவணமாக ஆதார் குடும்ப அட்டை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பீகாரில் வாக்காளர் பட்டியல் வந்து இப்போ திருத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்ன ஆதாரங்களை வந்து அவங்களோட குடியுரிமை ஆவணமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் வந்து பரிந்துரை கொடுத்துருக்கு. என்னென்னா ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, இது மூணுத்தையும் வச்சு அவங்க வந்து இந்தியாவில் இந்தியாவோட குடியுரிமை வச்சுருக்கவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பாசன வேளாண் நவீனமயமாக்கல் திட்ட நிதி அதிகரிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு பாசன வேளாண் நவீனமயமாக்கல் திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா 2017ஆம் ஆண்டு தான் வந்து உலக வங்கி வந்து ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு பாசன வேளாணை வந்து நவீனமயமாக்குறது எப்போ தொடங்கியிருக்குன்னா 2017. அப்போ தான் யாரோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோன்னா உலக வங்கியோட சேர்ந்து தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அதுக்கான நிதியை வந்து நீட்டிக்கவும் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு எந்த வருஷம் தொடங்கினாங்க இந்த நவீனமயமாக்கல் திட்ட நிதி வந்து எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். 2017. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சோழர் காலத்திலேயே அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சோழர் காலத்திலேயே கல்வி சாலைகள் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கன்னா அரக்கோணம் அருகில் வீரராஜேந்திரன் காலத்தில் திருமுக்கூடல் திருக்கோயில் வளாகத்தில் கல்விச்சாலையும் மருத்துவச்சாலையும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போனா வந்து யாரோட காலத்துலனா வீரராஜேந்திரன் காலத்தில் எங்கள் அரக்கோணம் அருகில் திருமுக்கூடலில் இது கோயில் வளாகத்தில் ஒரு கல்விச்சாலையும் மருத்துவச்சாலையும் இருந்திருக்கு. நமக்கு வந்து அரக்கோணம் அருகே திருமுக்கூடல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். யாரோட காலத்தில் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். வீரராஜேந்திரன் காலத்தில் வந்து கல்விச்சாலையும் மருத்துவச்சாலையும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வெற்றி தொடர வேண்டும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த டெஸ்ட்டில் இந்தியா வந்து சுப்மன் கில்லோட தலைமையில் அந்த அணி வந்து வெற்றி பெற்றிருக்கும். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஞாலம் கருதினம் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்யணும். அப்போ காலமும் இடமும் வந்து நம்ம வந்து பொருந்துமாறு செஞ்சால் தான் உலகமே வந்து நம்மளோட கைகூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகாரம் வந்து காலம் அறிதல். நெக்ஸ்ட்டு இங்கே 2 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி தான் இது இருக்க போகுது. 2023 வந்து உலக மக்கள் தொகை எவ்வளோனா 802 கோடி அப்படின்னு ஐநா அமைப்பு சொல்லியிருக்கு. இப்போ 2023 வந்து 802 கோடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஐநா. இப்போ வந்து 1950 வந்து குறுகிய அளவிலும் 1960 to 70 வந்து நீண்ட காலகட்டங்களிலுமாக வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2050 இப்போ 2023 வந்து 802 கோடின்னு சொன்னாங்க. 2050 எவ்வளோ இருக்கும்னா 800 கோடியிலேருந்து 1050 கோடி வரை எட்டும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2025 வந்து 809 கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2023 802 கோடியாக வந்து இருந்துச்சு. 2025 அதாவது இந்த வருஷத்தில் ஒரு 7 கோடி அதிகரித்து 2009 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வினாடிக்கும் வந்து 4.2 குழந்தைகள் வந்து பிறக்கின்றன, 2 பேர் இறப்பார்கள் அப்படின்ற மாதிரியும் வந்து கணக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 146 கோடியாக இருக்கும், அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நிலையில் சீனா 142 கோடி. இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சீனா தான் மக்கள் தொகை அதிகம், இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம தான் 146 கோடி இருக்கோம், அவங்க வந்து 142 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. அப்போ நம்மளை விட 4 கோடி வந்து கம்மியாக இருக்காங்க.
அப்போ வந்து இப்போ வந்து இந்தியா தான் வந்து மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திய நாடு வந்து இந்தியா. உலகில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அது இந்தியா தான். நெக்ஸ்ட்டு எப்போ நடத்தியிருப்பாங்கன்னா 1872 லார்டு மேயோவின் கீழ் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து 1881 முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கணக்கெடுப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் 2021 வந்து எடுக்கலை, இந்த கொரோனா டைம்னால எடுக்கலை. இப்போ வந்து அதுக்கு வந்து இது வந்திருக்கு, 2027 வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மக்கள் தொகை மேயோ பிரபு 1871. நெக்ஸ்ட் 1881 வரிசையாக ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கணக்கெடுப்பை எடுக்க போவதாக வந்து அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2027 மார்ச்சில் வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 2011 எடுக்கப்பட்ட தரவுகள் தான் இப்போ வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு 10 ஆண்டுக்கும் வந்து எடுக்கணும். 2021 வந்து எடுக்கலை, கரோனா தொற்று காலமாக வந்து எடுக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை தென் மாநிலங்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்தின. அரசு கொள்கையை செயல்படுத்திய தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக்கூடாது என்று கோரிக்கை எழுந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1952 முதல் வந்து இது நம்ம வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 1952 வந்து இருந்திருக்கும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து வரையறை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ 1952 வந்து ஃபஸ்ட்டு இருந்திருக்குமா. அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை வந்து தென் மாநிலங்கள் வந்து தீவிரமாக கடைபிடிச்சிருப்பாங்க, வட மாநிலங்கள் கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை வந்து கடைபிடிச்சிருக்கும் போது தென் மாநிலங்களில் மக்கள் தொகை அளவு வந்து குறைஞ்சி போயிருக்கும், வட மாநிலங்களில் வந்து அதே அளவு இருந்திருக்கும். அப்போ இப்போ வந்து அந்த மக்கள் பிரதிநிதித்துவம் வந்து நமக்கு குறைஞ்சி போயிட்டதுனால நாடாளுமன்றத்தில் அந்த நமக்கான பிரதிநிதித்துவம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக வந்து 1976 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 25 ஆண்டுகளுக்கு மாற்றம் ஏற்படாதபடி ஒரு சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது வந்து இப்போ வந்து எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எம்பி சீட்டு, அதாவது லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து இப்போ 545னா அது வந்து அதிகரிக்கும் மக்கள் தொகையை பொறுத்து. ஒரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து அதிகரிக்கும். இப்போ நம்ம மக்கள் தொகை கட்டுப்பாட்டு இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு மக்கள் தொகை குறைஞ்சிருக்கும், நார்த் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு எம்பி சீட் வந்து அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி 1976 25 ஆண்டுகளுக்கு எந்த மாற்றமுமே ஏற்படாதபடி ஒரு அரசியல் சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2011 வரைக்குமே இது வந்து மாற்றம் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2002 வாஜ்பாய் வந்து இன்னொரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாரு. அதன் மூலியமாக வந்து அடுத்த 25 ஆண்டுகளுக்கு வந்து மாற்றம் இருக்கக்கூடாது, இதே வந்து மக்கள் தொகை இந்த இடஒதுக்கீடு தான் வந்து நீட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவும் வந்து இப்போ முடிய போகுது, 2026 வந்து முடிய போகுது. 2002 வாஜ்பாய் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாரு, அதுலேயே வந்து அடுத்த 25 ஆண்டுகளுக்கும் வந்து நீட்டிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து 2026 முடிய போதா. இப்போதைக்கு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் வந்து அந்த எவ்வளோ சீட்டு ஒதுக்குவாங்க, அந்த மாதிரி வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்குனாங்கன்னா நம்ம வந்து 8 இடங்கள், இப்போ இருக்கிற இடத்துல வந்து 8 இடங்களை வந்து இழக்கிறோம். நம்ம தமிழ்நாடு மட்டுமே வந்து 8 இடங்கள். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மட்டும் 8 இடங்கள்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து தென் மாநிலங்கள் 26 இடங்களை வந்து இழக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே மத்திய அரசோட அந்த குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை அமல்படுத்தாத வட மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம்லாம் 31 இடங்கள் வந்து கூடுதலாக பெறக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கும். இப்போ இதுதான் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்ட்ரவர்சியலாக வந்து போயிட்டு இருந்திருக்கும். இந்த பிரச்சனை தான் வந்து போயிட்டு இருந்திருக்கும். இங்கேயும் இந்த ஆர்டிக்கலையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அந்த நாடாளுமன்ற சீட்டு வந்து நமக்கு வந்து கம்மியாயிடும், 8 இடங்கள் வந்து நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வட மாநிலங்களுக்கு வந்து 31 இடங்கள் வந்து அதிகமாக போகிற மாதிரி வந்து இருக்குது. இப்போ வந்து 2011 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2011 வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம 2027 எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்க போகிறாங்க. இது வந்து அதன்படி ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் இங்கெல்லாம் வந்து இடம்பெற்றுள்ள பனிப்பிரதேசங்களில் 2026 அக்டோபர் 1 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க. நாட்டின் பிற பகுதிகளில் 2027 மார்ச் 1 முதல் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். இதில் வந்து நமக்கு என்ன தெரியணும்னா இப்போ எத்தனாவது மக்கள் தொகை எடுத்திருக்காங்க, 15 எடுத்துட்டாங்க, 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். ஃபஸ்ட்டு எப்போ எடுத்தாங்க,
இல்லை 1872 மேயோ எடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் 1881 முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்திருக்கும். நெக்ஸ்ட் 1976 தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 25 வருஷம் வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. திரும்ப 2002 வாஜ்பாய் கவர்மெண்ட்டும் 25 வருஷம் வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் அந்த மறுசீரமைப்பு வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட மக்கள் தொகை 146 கோடி, சீனாவோடது 142, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம். இப்போதைக்கு உலக மக்கள் தொகை 802 கோடி, 2023 2025 809 கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கடற்கரையிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல்கள் வரை தீரக நீர்ப்பரப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு அப்பால் வந்து 12 முதல் 200 நாட்டிக்கல் மைல் வரையிலான பகுதி பிரத்யேக பொருளாதார மண்டலம் அப்படின்னு வரையறுக்கப்படுது. ஃபஸ்ட்டு 12 நாட்டிக்கல் மைல் தான் தீரக நீர்ப்பரப்புனும், அதுக்கப்புறம் இருக்கிற 12லேருந்து 200 நாட்டிக்கல் மைல் வந்து பிரத்யேக பொருளாதார மண்டலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 61 நாள் வந்து மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மழைக்காலங்களில். அப்போ தான் வந்து அந்த மீன் வந்து இனப்பெருக்கம் அந்த டைமில் தான் வந்து நம்ம மீனை பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மீன்பிடி தடைக்காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முதல்ல தேசிய கடல் மீன் வள கொள்கை 2004 தான் வந்து உருவாயிருக்கு. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். எந்த வருஷம் ஃபஸ்ட்டு தேசிய கடல் மீன்வள கொள்கை வந்து 2004 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் 61 நாள் அந்த மீன்பிடி தடைக்காலம் அது அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஆர்டிக்கலை இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு தேசிய கடல் மீன்வள கொள்கை 2004. இந்த 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் தான் தீரக நீர்ப்பரப்பு. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பிரத்யேக பொருளாதார மண்டலம். நெக்ஸ்ட்டு நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தமிழகத்தில் வந்து ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்னென்னா மூத்த குடிமக்களுக்கு வந்து வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வந்து தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதன்படி வந்து இங்கேருந்து வந்து அதிகாரிகள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு ஸ்டேட்டில் போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க எந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ அதை பொறுத்து வந்து தமிழகத்தில் வந்து ஒரு சில மாவட்டங்கள் வந்து சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களெல்லாம் வந்து தலா 2 வட்டங்கள் தேர்வு பண்ணி 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வீட்லேயே கொண்டு போய் வந்து கொடுக்க போகிறாங்க. எத்தனை வயசுனா 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க மூத்த குடிமக்களுக்கு. நெக்ஸ்ட்டு யூபிஐ பணப்பரிமாற்ற முறைக்கு சர்வதேச நிதியம் வந்து பாராட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. IMF வந்து நம்மளோட அந்த யூபிஐக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது கேட்கலாம். எந்த இதுக்கு சர்வதேச நிதியம் வந்து நமக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்குன்னா யூபிஐ பணமாற்றம். அதை வந்து நம்ம எப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம்னா 2016 ஆண்டில் யூபிஐ பணமாற்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து மிக விரைவான வளர்ச்சியை சந்தித்து வருகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. காகித பணப்பரிமாற்ற முறை குறைந்து ஒரு மாதத்துக்கு 180 கோடி முறைக்கு மேல் இந்த முறையில் பணப்பரிமாற்றம் இந்தியாவில் நடைபெறுகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த வருஷம் வந்துச்சு? 2016 வந்திருக்கு. யூபிஐக்கு சர்வதேச நிதியம் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சியம் 4 இது தெரியும் நமக்கு வந்து சுபான்ஷு சுக்லா வந்து இந்திய வீரர் வந்து சுபான்ஷு சுக்லோ அவரோட வந்து 4 வீரர்கள் வந்து போயிருக்காங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இது முன்னாடி பேப்பர்லேயே நம்ம படிச்சிருப்போம். நேற்று வந்து அதில் என்ன பார்த்துருப்போம்னா அந்த வெந்தயம், பாசிப்பயிரெலாம் வந்து அங்கே முளைக்க வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இங்கேயும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1984 இந்திய வீரர் ராகேஷ் சர்மா போயிருப்பார். திரும்பவும் இப்போ 2வதாக போயிருக்க இந்திய வீரர் வந்து சுபான்ஷு சுக்லா தான். நெக்ஸ்ட்டு இவர் வந்து 1 கோடி கிலோமீட்டர் வந்து பயணிச்சிருக்காங்க விண்வெளியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சர்வதேச விண்வெளி நிலையம் சுற்றி வருகிறது. இது கேட்கலாம். இதில் வந்து பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த சர்வதேச விண்வெளி நிலையம்? 400 கிலோமீட்டர் உயரத்தில். மணிக்கு எவ்வளோ வேகத்தில் சுற்றிட்டு இருக்குன்னா 28,000 கிலோமீட்டர். இது கண்டிப்பாக கேட்கல, எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு. எவ்வளோ தூரம்னா 400 கிலோமீட்டர், 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வேகத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த 4 பேர் வந்து 230 முறை வந்து பூமியை சுற்றி வந்துட்டுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ மொத்தமாக வந்து 230 முறை வந்து இது வரைக்கும் வந்து சூரியனை சுற்றி வந்திருக்காங்க, பூமியை சுற்றி வந்துள்ளனர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
இவங்க எந்த ராக்கெட் மூலமாக போயிருக்காங்கன்னா ஃபால்கன் 9. அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவில் உள்ள நாசா விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக வந்து ஜூன் 25ஆம் தேதி வந்து தொடங்கியிருக்காங்க. இவர்கள் 28 மணி நேரம் பயணித்து அங்கே வந்து போய் சேர்ந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான பேப்பரில் அவ்வளோதான் நியூஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். நம்ம இது மட்டும் இன்னொரு தடவை பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு பேப்பரில் சந்திப்போம். பை.